ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நாம வந்து சைக்காலஜி அது போன கிளாஸ்ல கொஞ்சோண்டு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த வீடியோ. ஸோ சைல்டு growth அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஸோ இதுல பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல பிசிக்கல் டொமைன் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டு ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் தான் பார்த்தோம். அப்படிதான் சாஃப்லோ கேடல் டெவலப்மெண்ட், அப்புறம் ஃபாக்சிமோ டிஸ்டல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்த டொமைன் பத்தி பார்க்க போறோம், கோகினேட்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் வரும். ஹியூமன் டெவலப்மெண்ட்டை இத்தனை டொமைன்ல பிரிச்சிருப்பாங்க. ஸோ கோகினேட்டிவ் டொமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெஃபர் டு அஸ் இன்டெலெக்சுவல் ஆர் மென்டல் டெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட்டை தான் கோகினேட்டிவ் டொமைன்ல சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் இருக்கணும், இல்லைன்னா மென்டல் டெவலப்மெண்ட், அதுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கோஆர்டினேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்ப்ளிகேட்டடான கோஆர்டினேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அதே நேரத்துல ஸ்பீக்கிங், நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா மோட்டர் ஆக்டிவிட்டி. கோஆர்டினேட்டிவ் ஆக்டிவிட்டி வேற, லாங்குவேஜ் பேசுறது. நமக்கு லாங்குவேஜ் இருந்தாலும் பேச முடியும். நம்ம பேசுறத அப்பதான் கன்வே பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா மோட்டார் ஆக்டிவிட்டி. ஜீன் பைகட் அவர் தான் வந்து இதுல ஒரு இம்பார்ட்டன்டான தியரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா தியரி ஆஃப் கோஆர்டினேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஜீன் பைகட்டோட தியரி என்ன அப்படின்னா, இந்த தியரி நீங்க சொல்லணும், தியரி ஆஃப் கோஆர்டினேட்டிவ் டெவலப்மெண்ட். இல்லைன்னா இந்த தியரி யார் சொன்னா அப்படின்னா ஜீன் பைகட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து மாரல் டொமைன். ஸோ மாரல் டொமைன் அதுல பாத்தீங்கன்னா பைகட் சொல்லியிருப்பாரு, த சைல்ட் இஸ் சம் ஒன் who constructs his own moral world view and forms ideas about right and wrong அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாரல் டொமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாஸ், ஒரு வியூ இருக்கும். அப்படிதான் இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஆட்டிடியூடு, அப்புறம் பிஹேவியர், இதெல்லாம் வந்து சொசைட்டில எப்படி அந்த பிள்ளை நடந்துகிட்டு இருந்துச்சு, சைல்டு நடந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாரல் டொமைன் வரும். ஸோ பைகட் வந்து ரெண்டு பேசிக்கான பிரின்சிபலை வந்து இந்த மாரல் எஜுகேஷன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சில்ட்ரன் எப்பவுமே டெவலப் மாரல் ஐடியாஸ் இன் ஸ்டேஜஸ். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு மாரல் ஐடியாஸ் இருக்கும். பிளஸ் சில்ட்ரன் கிரியேட் தேர் கான்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. அந்த வேர்ல்டை பத்தி அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ஷன் இருக்கும். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வந்திருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி சொல்லும் போது தான் அக்கார்டிங் டு பைகட் வந்து சொல்றாரு, ஒவ்வொரு சைல்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுடைய ஓன் வேர்ல்டு, மாரல் வேர்ல்டு வியூ இருக்கு. பிளஸ் பிளஸ் ஃபார்ம்ஸ் ஐடியாஸ் அபவுட் ரைட் அண்ட் ராங். எது ரைட் எது தப்புன்னு அதை பத்தி அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைகட் பிலீவ் தட் சில்ட்ரன் மேடு மாரல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் அப்சர்வேஷன் ஆஃப் வேர்ல்டு. அதாவது பைகட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு சில்ட்ரனும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பத்தி ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் வராங்க. அவங்களுடைய ஓன் அப்சர்வேஷன்ல ஒவ்வொரு சைல்டுக்கும் அது வேற வேற இருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் வராங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கோல்பர்க் வந்து மாரல் டெவலப்மெண்ட்டா 3 டைப்பா பிரிக்கிறாரு. சரிங்களா? ஹி டிவைட் த மாரல் டெவலப்மெண்ட் இன்டு 3 லெவல்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல், இன்னொன்னு கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். இதெல்லாம் வந்து லேட்டரா நம்ம பார்ப்போம், டைம் இருந்தா அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் எமோஷனல் டொமைன்ல இந்த பிரைமரி சோசியலைசேஷன், செகண்டரி சோசியலைசேஷன் வரும். சரிங்களா? சோசியல் அண்ட் எமோஷனல் டொமைன் அப்படின்னா என்னன்னா, இந்த சில்ட்ரன் வந்து எப்படி இன்டராக்ட் பண்றாங்க அதர் பீப்புள் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோசியல் குரூப்ல எப்படி இன்வால்மெண்டா இருக்காங்க, இதெல்லாம் இந்த டொமைன்ல வரும். ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பிரைமரி சோசியலைசேஷன், செகண்டரி சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்லுது. சோசியலைசேஷன் அப்படிங்கிற என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் டு ஹோப் இன் த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி வி லைவிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டில, ஃபேமிலில நம்ம எந்த அளவுக்கு ஒரு தாக்கு பிடிச்சு வாழ்றோம் அப்படிங்கிற அந்த அதை பத்தி லேர்ன் பண்றதா சோசியலைசேஷன். ஸோ ரெண்டா இருக்கு, பிரைமரி சோசியலைசேஷன், செகண்டரி சோசியலைசேஷன். பிரைமரி சோசியலைசேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் த ஃபேமிலி இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் சைல்ட்ஸ் லைஃப் அப்படின்னு போட்டுருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 1 இயர்ல நடக்கக்கூடிய அந்த சோசியலைசேஷன் கத்துக்கிறதுல, ஃபேமிலில இருந்து அப்பா அம்மாட்ட அண்ணன் அக்காட்ட கத்துக்கல, அதான் பிரைமரி சோசியலைசேஷன் வித்தின் த ஃபேமிலி. இதுவே செகண்டரி சோசியலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அவுட் சைட் தர் ஹோம். வீட்டுக்கு வெளியில அவங்க இன்டராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த லேர்னிங் தான் செகண்டரி சோசியலைசேஷன். ஸ்கூல், பிளே குரூப், நெய்பர்ஹுட், இதெல்லாம். ஸோ ஒரு ஒண்ணுல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, செகண்டரி சோசியலைசேஷன் எது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்கூல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிரைமரி சோசியலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் அப்படிங்கிறது. நெய்பர்ஹுட் பாத்தீங்கன்னா செகண்டரியில வரும். அதெல்லாம் நல்லா நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஒன்னு எடுக்க வரோம், ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. இது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சைல்டோட growth-ம் டெவலப்மெண்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி டாபிக் வரும். அதுல ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படி ரெண்டுன்னா பார்க்கலாம்.
அதுல ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த பரம்பரை படி வரும்ல, அதுதான் சொல்றாங்க. ஸோ ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ளூன்ஸ் டெவலப்மெண்ட். கண்டிப்பா டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்றது இது ஜெனடிக் ஸ்ட்ரக்சர். ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும், சரிங்களா? அண்ட் ஐ கலர், ஹேர் கலர், பாடி டைப், ஹைட், ஸ்கின் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்லி டெட்டர்மெண்ட். இதையும் ஒரு ஒன்னோட கேட்டிருந்தாங்க. கீழே உள்ளதுல எது ஜெனட்டிக்லி டெட்டர்மெண்ட் அப்படிங்கும் போது ஐ கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்னோட பார்த்துருந்தேன். ஸோ ஐ கலர், ஹேர் கலர் இதெல்லாம் வந்து நீங்க நமக்கு தெரியும். நம்ம அப்பா, அம்மா, தாத்தா அதுக்கு அவங்களுடைய ஒரு முக ஷேப்போ இல்ல அவங்களுடைய ஒரு செஸ்ட் ஷேப்போ அவங்கள மாதிரி ஒரு ஹேர் கலரோ இந்த மாதிரிலாம் வந்துருக்கும் கண்டிப்பா. இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல த பேட்டர்ன் ஆஃப் பிசிக்கல் டெவலப்மெண்ட் டூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப் இஸ் லார்ஜ்லி ஜெனட்டிக்கலி டெவலப்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது நம்ம பிசிக்கல் டெவலப்மெண்டோடைய பேட்டர்ன் பாக்குறோம். இதுல அந்த சைல்டோடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எது இம்பாக்ட் பண்ணுது, எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது புரியுதா உங்களுக்கு? ஒரு சைல்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் ஆஃப் பிசிக்கல் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ்லி ஜெனட்டிக்கலி ஜெனட்டிக்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்க. ஸோ அவங்களோட இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட், ஓகேவா? ஸோ இன்ஃபன்ட்ஸ் இன் ஆல் கல்ச்சர்ஸ் ஆர் பயாலஜிக்கலி ரெடி டு வாக் சம்வேர் பிட்வீன் ஏஜ் 9 to 15 months. However, environment can influence when a child actually begins to walk அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது என்ன சார் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இன்ஃபன்ட்ஸ் நமக்கு ஒரு குழந்தை, இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலா எப்ப நடக்க பழகும் பாத்தீங்கன்னா அது பிறந்ததுக்கு அப்புறம் 9 to 15 மந்த்துக்குள்ள. 9 to 15 மந்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருஷத்துல இருந்து ஒரு 1.5 வருஷம் பக்கத்துல, இந்த மாதிரி 1.25 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 to 15 மந்த். ஆனால் இது வந்து பயாலஜில கரெக்ட். எல்லா கல்ச்சர்லயும் இப்படி இருக்கும், பயாலஜிக்கலா இப்படி இருக்கும். ஆனா என்விரான்மெண்ட் ரொம்ப 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 இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், சரிங்களா? அவங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அதுதான் அந்த சைல்டு வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுங்க. ஸோ உதாரணத்துக்கு அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பேரண்ட் பாத்தீங்கன்னா அந்த சைல்டு வந்து எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துனாலும் தூக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை நடக்கிறதுக்கு கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம், சரிங்களா? கொஞ்ச நாள் எடுத்துக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் இருந்து கீழே நடக்க பழகுன்னு அப்படி விட்டுருந்தாங்கன்னா அது அந்த ஒரு இதுல நடக்கும். ஒரு பிட்வீன் த ஏஜ் அந்த 9 to 15 மந்த்ஸ்ல நடக்க பழகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட் காரம், சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா ஒரு ஒன்னோடு பார்க்க போறோம். அதாவது சைக்காலஜிஸ்ட் அண்ட் தியரிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னோடு. இது கண்டிப்பா ஏதாவது ஒன்னோட 2 ஒன்னோட கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 6 ஆதாரம் தான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் லேட்டரா நான் நோட்ஸ் எடுக்கும்போது வந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். டைமும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஃப் ஸ்கின்னர். இவர் என்ன தியரி இல்ல கான்செப்ட் சொன்னார் அப்படின்னா பிஹேவியரிசம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். சோ இது வந்து தியரியும் சொல்லலாம், கான்செப்ட் சொல்லலாம். இந்த கான்செப்டை சொன்னது யாரு இல்ல இந்த தியரி சொன்னது யாரு அப்படின்னா இது மாதிரி நீங்க எழுதும். பிஎஃப் ஸ்கின்னர் வந்து பிஹேவியரிசம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். வில்கம் உண்ட் இது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம், இன்ட்ரோஸ்பெக்ஷன், எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அந்த மாதிரி 3 டாபிக் சொல்றாரு. கான்செப்டையோ இல்ல தியரியோ சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஆல்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பிலாங்கினஸ் அண்ட் இண்டிவிஜுவல் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த மாதிரி கான்செப்ட் சொல்றாரு. வில்லியம் ஜேம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சைக்காலஜிஸ்ட். ஃபங்க்ஷனலிசம், பிராக்மேட்டிசம், ரேடிக்கல் எம்பிரிசம் அப்படிங்கிற இந்த 3 டாபிக்கும் சொல்றாரு, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் த்ராட்னிக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது சொல்றாரு. பிஹேவியரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி. எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட் பண்ண பாத்தீங்கன்னா எட்வர்ட் த்ராட்னிக் அப்படின்னு அவர் தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்காலஜி பாத்தீங்கன்னா லேவ் வைகாட்ஸ்கி அப்படிங்கிறது. ஸோ ரஷ்யன் நேம் மாதிரி வரும், அதனாலதான் வாய்க்குல எனக்கு நுழைய முடியுது. சரி, நம்மளுக்கு ஒன்னோடு தான் தெரியும். ஏன்னா நான் இதுல நிறைய ப்ரொனவுன்ஸ் வந்து தப்பா சொல்லியிருக்கலாம். அது ப்ரொனவுன்ஸ் முக்கியம் இல்லைன்னு நீங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்க, தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்களுக்கு எப்படின்னு தெரியும் இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ இவருக்கு இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் 6 சொன்னோம்னா அந்த 6ல உள்ள ஒன்னோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேவ் வைகட்சி அவர் வந்து சொல்றக்கூடிய 3 கான்செப்ட் தியரி பாத்தீங்கன்னா த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், சரிங்களா? த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். 2வது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் நாலேஜபிள் அதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது MKO அப்படிங்கிற பேரு. இந்த கான்செப்ட் பேரு மோர் நாலேஜபிள் அதர். ரொம்ப டீப்பா எல்லாத்துக்கும் இன்னும் போல, அது பின்னாடி வரும்போது நம்ம போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சோசியோ கல்ச்சுரல் தியரி. இவர் தான் சொன்னார் சோசியல் கல்ச்சுரல் தியரி. அப்புறம் முக்கியமான ஸ்கேப் ஹோல்டிங் அப்படின்னு ஸ்கேப் ஹோல்டிங், SEAP
AFFOLDING அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதுங்க பார்த்துக்கோங்க அந்த வார்த்தையை. ஸோ இந்த ஒரு 4 கான்செப்ட் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், சோசியோ கல்ச்சர் தியரி, ஸ்கேப்போல்டிங், இந்த 3மே நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ் சந்திக்கலாம்.